குழந்தைகள்னாலே திறமைசாலிகள் தான் இல்லையா? ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க கிட்ட நாம வெகுவா ரசிக்கிறது அவங்களுடைய கபடமில்லாத மழலை மொழியையும் சிரிப்பையும் தான். அப்படித்தானே? அவங்க பாடுற பாட்டு, அவங்க சொல்ற கதை, அவங்க பேசுற பேச்சுன்னு எல்லாமே நம்ம எல்லாரையும் ஒரு கவலைகளே இல்லாத உலகத்துக்கு கொண்டு போயிடும். அப்படித்தானே? இப்ப வாங்க, எல் மித்ருன் அண்ட் எல் கிறிசென்யா இந்த சிப்லிங்ஸ் 2 பேரும் நம்ம எப்படி போட்டி போட்டுக்கிட்டு ஆச்சரியப்பட வைக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். I am L. Ksenia. I am studying second standard B. உதய் மாமுனர் மெட்ரிகுலேஷன் I am second school. நான் இப்பொழுது அளவழி அப்பால் பாடல் பாட போகின்றேன். தொட்டமேது வெள்ளை பசு அங்க துள்ளி குதிக்கு கன்று குத்தி. தொட்டமேது வெள்ளை பசு அங்க துள்ளி குதிக்கு கன்று குத்தி. அம்மா எங்குது வெள்ளை பசு மா மா அம்மா எங்குது வெள்ளை பசு உடனங்கையில் ஓடு கன்று குத்தி. தொட்டமேது வெள்ளை பசு அங்க துள்ளி குதிக்கு கன்று குத்தி. நவாலக்குது வெள்ளை பசு நவாலக்குது வெள்ளை பசு பயணங்காய் குடிக்கு கன்று குத்தி. தொட்டமேது வெள்ளை பசு அங்க துள்ளி குதிக்கு கன்று குத்தி. முத்தம் குதுக்கு வெள்ளை பசு முத்தம் குதுக்கு வெள்ளை பசு மடிமுட்டி குடிக்கு கன்று குத்தி. தொட்டமேது வெள்ளை பசு அங்க துள்ளி குதிக்கு கன்று குத்தி. அங்க துள்ளி குதிக்கு கன்று குத்தி. அங்க துள்ளி குதிக்கு கன்று குத்தி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மித்ரன். நான் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். நீ தான் தப்தம் தெரியும். பரி வட்டி கிஸ்தி வானம் பழுகிறது பூமி பிழிகிறது உனக்கு ஏன் கொடுக்கணும் கிஸ்தி. என்னோட வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, களை பிரித்தாயா, ஏற்ற மிரித்தாயா, அங்க இருக்கும் எங்களோட பெண்களுக்கு மஞ்சள் அரிசி பண்ணி பிறந்தாயா. அதற்கு நீ மாமனம் மச்சானா மானம் கெட்டவனே. யாரை கேட்க வெறி, யாரை கேட்க கிஸ்தி. உன் தலையை நீர்க்கதிகள் போ சிறுசாக ஆக்கிறவன் ஜாக்கிரதை. எதற்கு கேட்கிறாய் திரை, யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்குவிக்கும் மேடி நாட்டு உழவர் கூட்டம். வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எல். கிருஷ்ணயா. நான் இப்பொழுது நம் வாழ்வில் மிக முக்கியமான தென்னம்பிக்கையை பற்றி ஒரு சில வரிகளை உங்கள் முன் பகிர வந்தீர்கள். நாம் வைக்கும் நம்பிக்கையை தென்னம்பிக்கை. அது எடுத்துக்காட்டாக என்னோட தென்னம்பிக்கையை கூறுகிறேன் கேளுங்கள். கடந்த மாதம் என் பள்ளியில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஒப்புவித்தல் போட்டி நடைபெற்றது. இருந்திலும் இறை சுற்றுவை சென்றேன். ஆனால் வெற்றி பெறவில்லை. நான் சோர்ந்து போகாமல் அடுத்த போட்டிக்கு தயாராகிறேன். வெற்றியும் பெற்றேன். முயற்சி திருவினையாக்கும், முயற்சி இன்மை புகுத்துவிடும் என்னும் வள்ளுவர் வாக்குப்படி முயற்சி செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.